श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्குருभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 17வது நாள் இன்றைய நாள் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவையினுடைய 4வது காட்சிக்குள் இருக்கும். 4வது காட்சியில முதல் பாசுரம் 16வது பாசுரம் கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவரையும் எழுப்பியாச்சு. அடுத்தபடியாக அடியார்கள் அனைவரையும் எழுப்ப வேண்டும். இப்ப நந்தகோபரினுடைய அறைக்குள் செல்ல போகிறார்கள். அந்த அறைக்குள்ள போய் பார்த்தா, எட்டி பார்த்தா வரிசையா 4 பேரும் படுத்துட்டு இருக்கான். யார் யாரு? நந்தகோபர், யசோதா பிராட்டி, அப்புறம் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் பலதேவர் அப்படிங்கிற வரிசையில படுத்துட்டு இருக்கா. எடுத்த உடனே போய் கிருஷ்ணனை போய் எழுப்பிடலாமா சட்டுன்னா அது பண்ணக்கூடாது இல்லையா? அதை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஒரு முறையோட, நம்ம எப்படி ஒரு முறையோட போய் பெருமாளை அணுகணுங்கிறத சொல்றா. அடியார்களை எழுப்பி விட்ட பிறகுதான் நாம போய் பெருமாளை எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இப்போ மாமனாரை எழுப்ப போறா. எப்படி எழுப்ப போறா அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை ஏகாரத்தில் சொல்லி அழகாக பாடுகிறாள். என்ன சொல்றான்னா, இந்த லோகத்துல தான தர்மங்கள் பண்ணணும்னா அது நந்தகோபர் பண்ணணும், நாம கண்குள்ளீர பார்த்துட்டே இருக்கணுமா. அப்படி அவ்வளவு ஒரு ஆசையோடு பண்ணுவாராம். ஒவ்வொரு தான தர்மங்களையும் அதை செய்வதற்காக பிறந்தவர் போல அப்படி ஒரு உகப்போடு பண்ணக்கூடியவராம். ஒவ்வொரு தான தர்மத்தையும் ஸ்ரத்தையாவும் பண்ணுவாராம், அஸ்ரத்தையாவும் பண்ணுவாராம். இது ரெண்டும் ஒட்டவே ஒட்டாதே. எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொம்ப ஸ்ரத்தையா அந்த ஒரு ஆசையா தானம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரத்தை, அஸ்ரத்தையா அந்த கொடுக்கக்கூடிய பொருள் மீது, அந்த பொருளை இந்த ஒரு பொருளானது அவளுக்கு போய் அடைஞ்சு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அந்த பொருளின் மீது ஒரு பற்றில்லாமல் அந்த தானத்தை செய்வார். அப்பேற்பட்ட அறம் செய்யும் எம்பெருமானாக இருக்கிறார். ஆமா, கிருஷ்ணனுடைய தகப்பனாராச்சே, அப்ப எம்பெருமான் தான் அவர். நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் என்ன சொல்ல போறார்? அப்படியே கஞ்சாடையிலேயே நீ மாமியார பாத்துக்கோமான்னு சொல்லி அமிச்சுட்டாராம். அடுத்து மாமியார் கிட்ட வரா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படிங்கிறா. கொழுந்து போல இருக்கக்கூடியவள் அந்த ஆயர் குலத்திற்கே, அதுவும் குல விளக்காக இருக்கக்கூடியவள் அவள். அவர் எம்பெருமான்னா இவள் எம்பெருமாட்டியாக இருந்து கொண்டு எதிலையும் சளைத்தவளே கிடையாது. அப்பேற்பட்ட நற்குணங்கள் பொருந்தியவளாக இருக்கிறாள் யசோதா பிராட்டி. அறிவுராய் எழுந்திரின்னு சொல்லிட முடியுமா? அறிவுராயம்மா அப்படின்னா, அம்மா பார்த்து நீங்க பண்ணக்கூடாதா, அடுத்து கிருஷ்ணனை போய் நாங்க எழுப்பணும், போய் அந்த பறையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லவே அம்மா என்ன சொல்ல போறா? கிருஷ்ணன் நம் சொத்து அப்படின்னு சொல்லி அவளும் வழி விட்டுட்டாளாம். அடுத்து கிருஷ்ணன் டவரா. கிருஷ்ணனை போய் எப்படி எழுப்புவது? சட்டுன்னு போய் அடிச்சு எழுப்பிடலாமா? சுச்சோ, அப்படி எழுப்பக்கூடாதே. சரி, நன்னா பாட்டு பாடி எழுப்பிடலாமா? அதுவும் வேண்டாம். டான்ஸ் ஆடி எழுப்பிடலாமா? அதுவும் வேண்டாம். சரி, அவனுடைய பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் சொல்லி the best of the அவதாரம் அவனுடையதை எடுத்து சொல்லி அப்படி சந்தோஷமா உகப்போட எழுப்பணும் அப்படின்னு நாச்சியாரும் கோஷ்டியும் யோசிச்சாலாம். அவ மனசுக்கு வந்தது திருவிக்ரம அவதாரம் தான். ஏன்னா திருவிக்ரம அவதாரத்தின் நோக்கமே பெருமாள் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். எந்தவித யாரையுமே பெருமாள் அந்த இடத்துல கஷ்டப்படுத்தாத அவதாரம் திருவிக்ரம அவதாரம் தான். மகாபலியை கூட கஷ்டப்படுத்தாத அவதாரம் திருவிக்ரம அவதாரம் தான். அப்போ எப்படி சொல்றா? அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த, தன்னுடைய திருவடியானது அனைத்து லோகங்களையும் கிழித்து கொண்டு போய் சென்று மேலிருந்து கீழ் வரைக்கும் அனைத்து லோகங்களையும் தன்னுடைய திருவடி ஸ்பர்ஷம் படியும் வரை அனைத்து லோகங்களையும் காக்க எண்ணி பண்ணக்கூடிய அவதாரம் தான் திருவிக்ரம அவதாரம். உலகளந்த உம்பர்கோமானாக இருந்தக்கூடிய பெருமாள். உறங்காது எழுந்திராய், பெருமாளே எங்களையும் நீ ரட்சிக்க வேண்டாமா? உன்னுடைய திருவடி ஸ்பர்ஷம் எப்பயோ கிடைச்சிடுத்து. எங்களுடைய கர்ம வினைகள்லாம் போய் இன்னைக்குதான் உன்னை பார்க்கக்கூடிய ஒரு கொடுப்பனை எங்களுக்கு வந்திருக்கு. உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்றா. ஆனா பதிலியே காணுமா. திரும்பியும் படுக்கவே இல்லையா. அடடா, என்னாச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டுன்னு உடனே பலதேவர்கிட்ட போனாலும். பலதேவரை எழுப்பிட்டு தானே நம்ம கிருஷ்ணனை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக செம்பொற்கடலடி செல்வா, பலதேவர் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆபரணம், தன் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தின் பெருமையை சொல்லி, பலதேவா உம்பியும் நீயும் உன் தம்பியும் உறங்கலாமா? எங்களை கடாட்சிக்க வேண்டாமா கிருஷ்ணன்? அதற்கு நீங்க எழுந்தாதானே அவரும் சட்டன் எழுந்துப்பார் அப்படின்னு சொல்லவே
உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இவா 4 பேரையும் எழுப்புறா. அதுல கிருஷ்ணன் எழுந்த பாடு இல்ல. இவ 3 பேரும் எழுப்பியாச்சு. கிருஷ்ணன் எழுந்தானா, பதில் சொன்னானா அப்படிங்கறத இனி வரக்கூடிய பாசுரங்கள்ல அனுபவிக்க போறோம். இதுதான் இதனுடைய பதவுரையாக இருக்கு. இதனுடைய உட்கருத்து இல்ல நம்ம அனுபவிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த உம்பர் கோமானே எழுந்திராய் அப்படின்னு சொன்னா பார்த்தேளா, அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த அந்த திரிவிக்ரமாவதாரத்தை கொண்டாடக்கூடிய வகையில நம்ம பஞ்சஸ்தவத்தை இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஏற்கனவே ஓங்கி உலகளந்த அந்த பாசுரத்திலையும் பஞ்சஸ்தவத்தை கொண்டு அனுபவிச்சோம். அவர் அதி ஆச்சரியமாக ஆழ்வான் அனுபவிச்சிருக்கார். ஒவ்வொரு அதாவது பெருமாள் பண்ணின அந்த திரிவிக்ரமாவதாரத்தின் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கறதையும், அந்த அவதாரத்தினால நிகழ்ந்த பல 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 விஷயங்கள், அதாவது கூடவே வந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் என்ன என்ன அப்படிங்கறத நிறைய ஸ்லோகத்துல அழகாக நமக்கு தெரிய வச்சிருக்கார். அதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். சுந்தர பாகுஸ்தவத்திலும் அதிமானுஷஸ்தவத்திலும் சேர்ந்து அனுபவிக்க போறோம். இந்த சுந்தர பாகுஸ்தவத்தினுடைய 64வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வரா அதை தான் முதல்ல அனுபவிக்க போறோம். என்னன்னா, அதாவது பெருமாளினுடைய திருவடியை கொண்டாடக்கூடிய வகையில அந்த ஒரு ஸ்லோகம் அமைய பெற்றிருக்கு. அதுவும் திரிவிக்ரமனுடைய அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடியாக இருக்கு. பண்டொரு கால் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாளினுடைய அந்த திருவடியில் பட்ட அந்த தீர்த்தமானது பூமியை வந்து அடைந்தது. அது பல முகமாய் பெருகிற்று. அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு திக்குக்கும் போய் அந்த புனித நதியானது அனைவருடைய சேமத்திற்கும் அப்பேற்பட்ட பேராக இருந்தது. ஒரு பெருக்கு எந்த பக்கம் போறது, உத்தான பாதனின் புதல்வனான துருவ மண்டலத்தை சென்று அடைந்தது. மற்றொரு பெருக்கானது பார்வதியினுடைய பதியான சிவபிரான் தன்னுடைய தலையில தாங்கி கொண்டார். அது ஒரு பெருக்காக ஓடின்னு இருக்கு. தன் தலையில தாங்கி கொண்டு ஓடக்கூடியதை தான் நம்ம இன்னைக்கும் அலக்நந்தா அப்படிங்கறத நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். இப்படி அழகருடைய இந்த திருவடி தாமரைகளானவை பரம யோகியங்கள் என்று அனுபவிக்கப்படுகிறது இந்த 64வது ஸ்லோகத்தில். இதை இப்போ அனுபவிப்போம். ये ते ते बत सुन्दराह्वयजुषः पादारविन्देषु भे यन्निर्नेज समुत्थितत्रिपतघा स्रोतस्सु किञ्चित् किल दत्ते सौशिरसा ध्रुवः तदपरं स्रोतो भवानीपतिः यस्यास्यालकनन्दिकेति निजघोर्नामैव मन्वर्तकम्. அதி ஆச்சரியமாக இந்த தேவலோகம், பூலோகம், பாதாளம் என்று 3 வழிகளையும் செல்லக்கூடிய இந்த கங்கா ஜலமானது, கங்கா பெருக்கானது எப்படி எப்படியெல்லாம் இந்த பூலோகத்தை வந்து அடைந்து நம்மை ரட்சிக்கிறது, அது அந்த திருவடியினுடைய சம்பந்தத்தால் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதேதே பத சுந்தராஹ்வயஜுஷப் பாதார விந்தேஷுபே அப்படிங்கிறது அதுதான் அந்த அழகர் என்ற திருநாமம் உள்ள அந்த பெருமானினுடைய திருவடி தாமரைகளை தொட்டு வரக்கூடிய அந்த கங்கா ஜலமாக இருக்கு. மங்களமான ஒரு புனித நீராக இருக்கு அப்படின்னு சொல்றார். ஏதேத்தினா ரொம்ப வியப்பை தரக்கூடிய ஒரு புனித நீராக இருக்கு. என் நிர்ணேஜ சமுத்தித திரிபதகா அப்படின்னா, திரிபதகா அப்படின்னா இந்த கங்காவை சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல அவள் 3 வழிகளில் வந்து அடைகிறாள். இந்த பூலோகத்தையும் வந்து அடைகிறாள். அதில் கிஞ்சித் கிளேன்னா அதுல ஒரு துளியானது எங்க போறது, தத்தே சௌ சிரசா துருவ அப்படின்னா அந்த துருவன் இருக்கக்கூடிய அந்த மண்டலத்திற்கு சென்று அவனுக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணி கொண்டு, ததபரம் ஸ்ரோதோ பவானி பத்திகி அடுத்தபடியாக மலைமகளின் கணவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய சிரசை அலங்கரித்து அவர் தாங்கிக் கொண்டு இந்த பூமியை வந்து அடைகிறது. யஸ்யாஸ்யாலக நந்தி கேதி, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அலக்நந்தா அப்படின்னு அந்த நதியை நம்ம அழைக்கிறோம். இப்பேற்பட்ட பெருமைகளை உடையது அந்த கங்கா அப்படின்னு சொல்லி நிஜகூர் நாமைவம் அன்வர்த்தகம். இவ்வளவு பெருமைகளும் அந்த கங்கைக்கு உண்டு என்றால் அது அந்த திருவடி சம்பந்தத்தால் மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது எம்பெருமான் திருவிக்ரமாவதாரம் எடுத்து தேவலோகம் தொடக்கமாக பூலோகம் பாதாளம் வரை அனைத்தையும் ரட்சிக்கிறார். எப்படின்னா இந்த புனித ஜலத்தால் ரட்சிக்கிறார். கங்கை என்பவள் 7 விதமாக பெருக்குகளாக அவள் வந்து பூமியை வந்து அடைகிறாள். இப்படி பூமியை வந்து அடைவதற்கு முன்னாடி அவ எங்கெங்கெல்லாம் போய் எல்லாரையும் ரட்சணை பண்ணிட்டு வரானா, நட்சத்திர மண்டலத்துக்கு போறாளாம், துருவ மண்டலத்துக்கு போறாளா, அப்புறம் சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் அப்படின்னு பல 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 திக்குகளுக்கெல்லாம் சென்று பெருமாளினுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுல ஒரு துளியானது சிவனுடைய சிரசில் விழ பிறகு பாதாள லோகம் வரை சென்று அனைவரையும் வாழ வைக்கும் கங்காவாக இருக்கிறாள். இப்படி அனைத்தும் பெருமாளினுடைய திருவடி சம்பந்தத்தால் பெற்றதுதான். அதாவது
இங்க சொல்லக்கூடியது அந்த அழகரனுடைய திருவடிகள். அந்த அழகரே தான் முன்னொரு காலத்தில் திரிவிக்ரமாவதாரம் எடுத்ததின் நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்லி அவர்தான் இன்றைக்கு நம்ம சுந்தர தோளுடையானாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத சொல்ற. ஆக தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம், இப்படி அனைத்து லோகங்களையும் ரட்சிப்பது அந்த சுந்தர தோளுடையான். அந்த நதியானது இந்த பூலோகத்தை அடைந்து இன்றளவும் நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இங்க கொண்டாடப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமானுஷ ஸ்தவத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். இதுலயும் திரிவிக்ரமாவதாரத்தினுடைய சௌலபியத்தை பத்தி சொல்லப்படுகிறது. சதுர்முகேன சிருஷ்டித்தும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஸ்வேன ரூபேன ரட்சித்தும். பெருமாள் சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் சங்கல்பத்தாலே பண்ணக்கூடிய பெருமை அவனுக்கு உண்டு. அவனுக்கு உண்டான பெருமைகளும் குணங்களும் அந்த பராக்கிரமங்களும் வேற யாருக்குமே கிடையாது. இப்படி இருப்பினும், சங்கல்பத்தாலே ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய வைபவம் இருப்பினும், எதற்காக போய் மகாபலியிடம் போய் யாச்சகம் கேட்டார்? அதன் காரணம்தான் என்ன அப்படிங்கிறது அன்னைக்கு அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளப்பதற்காக போய் யாச்சகம் கேட்டாரா? எதற்காக போய் யாச்சகம் கேட்டார் அப்படிங்கறது இங்க சொல்றார். உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரையும் திருத்தவும் முடியும், எல்லா விஷயத்தையும் பண்ணவும் முடியுமே பெருமாளுக்கு அப்படிங்கறதுனால இதைதான் 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் ஆழ்வார்கள் எப்படி அனுபவிக்கிறா? பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்து கண்டும் தெளியகிள்ளீர். பெருமாள் எல்லாத்தையும் கண்கூட எல்லாத்தையும் பண்ணி காமிச்சாச்சு. அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்னும் புரியலையா யார் அந்த பரதெய்வம் அப்படிங்கிறது இன்னும் புரியலையா? இப்படி இருக்கக்கூடிய அந்த பரதெய்வமானது எதற்காக திரிவிக்ரமாவதாரம் எடுத்து போய் யாச்சகம் கேட்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அனுபவிக்கப்படுறது. அதற்கு காரணமும் இதுவாகத்தான் இருக்குமோ அப்படின்னு ஆழ்வான் அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்பொழுது அனுபவிப்போம். 16வது ஸ்லோகம். त्वन्निर्मिता जठरघा च तव त्रिलोकी किं भिक्षणादियमृते भवता दुरापा मध्ये कथानु न विचक्रमिषे जगच्चेत् त्वद्विक्रमै कथमिव श्रुतिरञ्जिता स्यात्. त्वन्निर्मिता அப்படின்னு சொல்லக்கூடியது நிர்மிதாவாக இருக்கக்கூடியது, படைத்து காத்து அழித்து இந்த 3 விஷயங்களையும் பண்ணக்கூடிய பெருமாள். அது மட்டும் இல்லையா, ஜட்டரகாச்சு அப்படின்னா பிரளயத்தில் குக்ஷிக்குள் வைத்து காப்பவனும். தவ திரிலோகி, அதுவும் என்ன எந்த இடத்த அப்படின்னா அனைத்து லோகங்களையும் சர்வ லோகங்களையும் திரிலோகி எல்லா 3 லோகங்கள்னு சொல்லக்கூடியது அனைத்தையும் அடக்கி இங்கு கூறப்பட்டுள்ளது. 3 லோகங்களையும் படைத்து காத்து அடித்து பிரளய காலத்தில் குக்ஷிக்குள் வைத்து காப்பவன் யார்? அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். கிம் பிக்ஷனா தியமிருதே, அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்படி சங்கல்பத்தாலே படைத்து காத்து அழித்து குக்ஷிக்குள் வைத்து காக்கக்கூடிய அவன் பிக்ஷை எடுத்தான். ஒரு சமயம் போய் பிக்ஷை கேட்டு நின்னான் மகாபலியிடம். தியமிருதே போய் நின்னான். பவதா துராபா, அவனால உட்கார்ந்த இடத்துல இருந்து அடைய முடியாதா? போய் பிக்ஷை கேட்டுதான் அதை வாங்கிக்கணுமா? எதற்காக போய் பிக்ஷை கேட்டான் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு இப்போ. மத்தியே கதானுன விசக்ரமிஷே ஜகச்சேத். ஜகச்சேத் என்றால் இந்த லோகத்தை அளப்பதற்காக பெருமாள் கிளம்பி போனாராம். எப்படி? விசக்ரமிஷேனா திரிவிக்ரமாவதாரம் எடுத்து இந்த லோகத்தை அளப்பதற்காக ஒரு சமயம் நீ கிளம்பி சென்றாய் அப்படின்னு ஒரு வரியில 3வது வரியில சொல்லப்பட்டிருக்கு. துவத் விக்ரமை, உன்னுடைய அந்த பராக்கிரமம், அந்த உலகளந்த சரித்திரங்கள் எல்லாமே கதமிவை ஸ்ருதி ரஞ்சிதா சியாத், இதையெல்லாம் நாங்க காதல விழணுங்கிறதுக்காக தான் போய் பண்ணினியா? எதற்காக? நீ மட்டும் இதெல்லாம் பண்ணி இந்த லீலைகள்லாம் பண்ணி உன்னை நிரூபணம் பண்ணாமல் இருந்தால் நாங்க உன்னை புரிஞ்சுக்காமையே போயிருப்போம் இல்லையா? எப்படி ஒரு மட நெஞ்சோடையே வாழ்ந்திருப்போம் இல்லையா? அப்போ பெருமாள் உக்காந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணி எல்லா விஷயத்தையும் முடிச்சிருக்க முடியும். ஆனா தானாக போய் ஒரு சின்ன வாலிபனாக போய் பிக்ஷை கேட்டு திரிவிக்ரமவனாக அந்த ஓங்கி உலகளந்தான் பெருமாள் இல்லையா? அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்ததற்கான காரணம் என்ன? நாம் அவனை அறிந்து அவனை புரிஞ்சுண்டு நம்மளுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத அறிவதற்காகத்தான் பெருமாள் அதை நமக்கு பண்ணி காமிச்சார். அதுதான காரணம். தனது சங்கல்பத்தால் அனைத்தையும் சாதித்து காமிக்க கூடியவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா அதனுடைய நோக்கமானது அடியார்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வியாமோகம், தன்னை அடைய தானே உபாயத்தை உருவாக்கி கொடுத்ததன் விளைவுதான் அந்த திரிவிக்ரமாவதாரம் அப்படிங்கிறது தான் இங்க ஆழ்வான் களக்கற்றார். ஆக இன்னைக்கு நாம் அனுபவிச்சது அந்த அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானினுடைய
லீலைகள், பராக்கிரமங்கள், என்ன காரணத்தோடு பெருமாள் அந்த ஒரு அவதாரத்தை எடுத்தான் அப்படிங்கிறதையும், அந்த அவதாரத்தை சொல்லிதான் கிருஷ்ணனையும் எழுப்பரா 17வது பாசுரத்துல. ஆனா இன்னும் கிருஷ்ணன் எழுந்துக்கவில்லை. நம்ம அடுத்த பாசுரத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.